எனது பணி நிறைவு பாராட்டு விழாவில் நான் 31/5 பணி நிறைவு பெற்றேன். 1ஆம் தேதி வீட்டுக்கு வந்தாங்க. அது இந்த மீட்சி அமைப்புடன் அது நம்ம ராமகிருஷ்ணன் சார், அவர் பரமன், அவரோட நண்பர்கள்லாம் வந்தாங்க. வந்துட்டு 1ஆம் தேதி பணி நிறைவு உங்களுக்கு ஏதாவது நாங்கள் பாராட்டு விழா வைக்கணும்ட்டாங்க. நான் சொன்னேன், நான் எதுக்குங்க நம்ம பாராட்டு விழா வைக்கலாம் தான், இல்லை இந்த உடனே வச்சாத்தே அதனுடைய மக்களுக்கு வேற நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உண்மையிலே அந்த நண்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை யார் செய்யணும்னா நம்ம ஆசிரியர் சங்கங்கள் நம்ம பண்ணணும். இவங்க முன்னாடி வந்துட்டாங்க, முன்னோடியாக வந்துட்டாங்க. நாங்கள் தான் உங்களை என்ன செய்ய போகிறோம், முதல்ல உங்களுக்கு பாராட்டு விழா வைக்க போகிறோம்னு சொல்லி அந்த மீட்சி அமைப்பு நண்பர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, ஏன்னா அவங்கக்கிட்ட என்ன செய்யலாம், வணக்கத்தை தெரிவிக்கணும். அதோடு இந்த என்னுடைய நிறைவு விழாவுக்கு தலைமை ஏற்பதற்கு ஐயாட்ட அவங்களும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அவர் என்ன சொன்னாங்க, நீங்களோட ஐயாட்ட சொல்லிடுங்க தலைமை ஏற்கணும்னாங்க. நான் சொன்னேன், பணி நிறைவுக்கு தலைமைக்கு சரியான ஒரு மாவட்ட நீதிபதி அவரையே கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். அவரும் சரியாக என்ன செய்கிறேன், கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, அடுத்து தம்பி இருக்காரு நிவாசிட்டு நான் சும்மா ஒரு வாட்ஸ்அப்பில் தாங்க போட்டேன். அவர் உடனே கண்டிப்பாக ஐயா நான் 8 மணிக்குள்ள கோர்ட்டை முடிச்சுட்டு வந்துடும்யா அப்படின்னு போட்டார் எனக்கு தகவல். உண்மையிலே அவருக்கும் அவர் இந்த பணிக்கு இடையிலையும் அவர் இந்த நிறைவு விழாவில் எப்படியாவது கலந்து நாமளும் அதுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி வந்தார். தம்பிக்கு நம்ம என்ன சொன்னால் நன்றி தெரிவித்து, மற்றும் நம்ம தலைமை ஆசிரியர் பெருமக்கள் சங்கத்திலிருந்து வந்த தம்பிகள் மாரி செல்வம் ஆகட்டும், மரிய செல்வம் எல்லாம் தலைமை ஆசிரியர், அதில் ஆண்டி வீட்டிலேருந்து வேறு வந்திருக்காங்க சொல்லிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா சுபான்னு ஒரு ஆசிரியர் இருக்காங்க, அவர் பள்ளிக்கு வந்துட்டாங்க. நான் சொல்லவே இல்லைங்க, இதுக்கும் சொல்லலை. அவங்களுக்கு ஏதோ பாருங்க, நம்மகிட்ட வேலை பார்த்ததை வச்சு அவர் குடும்பத்தோட வேற வந்திருக்காங்க. குழந்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், இல்லாட்டி அவங்களை பார்க்கணும்னு வந்தாங்க தெரியல. இந்த மாதிரி நல்ல தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், சங்கங்கள், அது ஜான் சார் அவர் சொன்ன மாதிரி 40 ஆண்டு காலம் அவர் என்னன்னா அவர் குடும்பத்தோட அவர் ரூல்ஸ் இருக்காரு மாமாவே. அவருக்கு நான் எப்பயுமே வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டில் ரோஜா பூ இருக்கும், நான் கொடுப்பேன், நான் ரோஜா பூ தரேம்மா மாமா தரேங்க. அவர் சொல்லுவார், நான் ஆம்பளை சிங்கம்னு வரல. அவர் சொல்லுவார், நான் ஆம்பளை சிங்கம், எனக்கு ரோஜா பூ வேணாம். அந்த அந்த குடும்பம் வந்து வாழ்த்துணும்னு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, காலத்தின் அருமை கருதி சில இளைய தலைமுறைக்கு சில இப்போ பாருங்க, ஆசிரியர் பணி, சங்கத்தில் பணி, இது சங்கம் இல்லாமல் சாதிக்க முடியாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா நம்ம இருக்கிற இளைய தலைமுறைக்கு சொல்லணும், தனிப்பட்ட முறையில் ஆசிரியராக சாதிக்கிறது காட்டிலும் சங்கமாக தாங்க சாதிக்க முடியும். நீ எந்த சங்கத்திலையும் கூடாது. அவர் சொன்ன மாதிரி தொடக்கப்பள்ளியில் இருப்போம், ஆரம்பப்பள்ளி இருப்போம், எது நியாயமோ அதை என்ன செய்யணும், பதிவு செய்யணும். அப்போ இந்த பணிகளை நம்ம சரியாக செஞ்சுக்க மாட்டோம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து 29/7/1986 நான் பணியேற்ற நாள். நான் 31/5/2026 39 வருஷம் 10 மாதம் 3 நாள் 40 ஆண்டு காலம் பணிக்காலம். 40 ஆண்டு காலம் என்பது பார்த்தீங்கன்னாக்க ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் பாதி நாள் பணிக்காலம் போகிற ஆசிரியர் பணியிலே போயிடுச்சுங்க. ஆசிரியர் பணியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சார் ஐயா சொன்ன மாதிரி மனைவி ரொம்ப முக்கியங்க. ஸோ 10 மணி 12 மணி கூட வீட்டுக்கு போவோங்க சங்க வேலை பார்த்துட்டு. 10 மணி ஆகும் 12 மணி ஆகும் கதவை சொல்லாமல் திறந்துட்டு சாப்பிட்டு தூங்குற காலம் இருக்குங்க. இதுக்கெல்லாம் அவங்க ஒத்துழைக்க பாருங்க. இப்போயுமே அவங்க நீ போனால் 12 மணிக்கு வருவேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலங்களையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த சங்க பணி அவங்கெல்லாம் ஒத்துழைக்க நடக்காங்க. காவியா பிறந்ததுங்க, நான் இப்போ கப்பலூரில் இருக்கேன். சார் சொன்ன மாதிரி அது மூவேசன் தலைமை சங்கத்து ஆசிரியர் பெருமக்கள் பார்க்குறாங்க. குழந்தை பிறந்தனார் காவியா ஐஏஎஸ்ஸாக இருக்குது. மூத்த பொண்ணு அப்போ பேச 5-6 வருஷம் இடைவெளி இருக்கும். அது சொன்ன முதல் வார்த்தை ஹெட்மாஸ்டர் இருக்குதான், எங்கள் அப்பாவை பள்ளிக்கூடம் விட்டோடனே ஸ்கூல் விட்டோடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க, எங்களுக்கு இப்போ எதுவுமே சொல்லித்தர மாட்டான்னு சொல்லிச்சுங்க. மூவேந்தன் தலைமை ஆசிரியர் சொன்ன ஒரே வார்த்தைங்க, ஒரே வார்த்தை, எங்கள் அப்பாவை எப்படியாவது அது சொன்ன மழலை சொல்லு, என் பள்ளிக்கூடம் விட்ட உடனே வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாருன்னு சொல்லிச்சுங்க. சொல்லி அவர் சொன்னார், சரிப்பா இனிமேல் நான் ஒழுங்காக வர சொல்கிறேன், அப்பாவை வர சொல்கிறேன்னு சொன்னாருங்க. பார்த்தீங்கன்னாக்க இதை ஏன் சொல்கிறீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கக்கூடிய சங்கம் இவங்களுக்கெல்லாம்
சில தடங்களை பதிவு செய்யணும். ஏன்னா இருக்கிற சங்க பொறுப்பாளர்கள் இந்த வரலாறு சொல்லாமல் போயிட்டோமாக்கா இருக்கிற தலைமுறைக்கு தெரியாமல் போயிருங்க. 23/2/2000 மதுரையுடைய மேம்பாலம் திறக்கிறதுக்காக டாக்டர் கலைஞர் வர்றாங்க, முதலமைச்சருங்க. அவரது 23/2/2000 வர்றாருங்க. அப்போ தாங்க இலங்கை பிரச்சனை இதெல்லாம் அவர் தமிழில் பற்றாளருங்க. அவர் சார் லேசாக கூட்டிட்டு காமிச்சாங்க அது வரலாறுகளை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ மதுரையில் வந்து தினமணியினுடைய சாத்தங்குடிக்காரர் ஜீவா பிரபாகரன், உங்களுக்கு பழைய ஆளுங்களாம் தெரியாதுங்க. ஜீவா பிரபாகரன் ஒரு நிருபர் இருந்தாருங்க. ரொம்ப அருமையான பெரியாரை பற்றி பெரியார் டேமை பற்றி எழுதுவார். கலைஞருக்கு வந்து தென் மாநில மாவட்டங்களுக்கு அவர் வரும்போதுதான் ஜீவா பிரபாகரன் இல்லாமல் பேட்டியே இருக்காருங்க. அதே மாதிரி தினபூமியில் பன்னீர்செல்வம் என்ற ஒரு நிருபர் இருந்தாங்க. இந்த 2 நிருபர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கலைஞரை இன்னைக்கு வம்புக்கு இருக்கணும், எப்படியாவது இழுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ்னு சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே கல்லர் சீரமைப்பை சேர்க்கணும்னு சொல்லிட்டோம். ரைட்டுட்டாங்க. அன்னைக்கு பாண்டியன் ஹோட்டல் தங்கியிருக்காரு, உடல்நிலை சரியில்லை. அப்போ தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ் குடிமகன் தமிழ் வளர்ச்சித்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் யாரு டாக்டர் கலைஞர் நியமிச்சிருந்தாரு. தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தமிழ் குடிமகன். ஆமா, இவர் பாண்டியன் ஹோட்டல் தங்கியிருக்காரு. அன்னைக்கு கலைஞருக்கு உடல்நிலை வேற சரியில்லை. ஆனா ஜீவா அவருக்கு முதல் கேள்வி கேட்பாரு, ஜீவா பிரபாகரனை ஏன் நினைவுபடுத்தினா உண்மையில ஒரு தலை சிறந்த ஒரு பத்திரிகை நிறுவனம். அவருடைய தயவுல தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாட்டுத்தாவணி எதிர்த்து பத்திரிகையாளர்களுக்கு 5 சென்ட் நிலம் வாங்கி கொடுத்தாருங்க. இருக்கு பத்திரிகை கிளம்பு ஒண்ணு நீங்க போனீங்கன்னா காணொலி இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 சென்ட் நிலம். இன்னைக்கு நினைச்சு பாருங்க, மாட்டுத்தாவணி எதிர்த்து 5 சென்ட் நிலம் ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கு நிறுவனங்களுக்கு வாங்கி கொடுத்தாருன்னா இன்னைக்கு எத்தனை கோடி போகும் பாருங்க. அவர் வாங்கி கொடுத்தாருங்க. கான்ஃபரன்ஸ் கால் ஒன்று கேட்டாங்க. முதல்ல துரைராஜ் பதவி ஏற்றோடனே அங்கதாங்க கான்ஃபரன்ஸ் கால் பத்திரிகையாளருக்கே போனாரு. அப்ப அவர் கேள்வி கேட்டார், அவரு ஜீவா வந்திருக்காரான்னு கேட்டோடனே கேட்டாரு. அப்ப ஜீவா எடுத்த உடனே இது கேட்கக்கூடாது, இது தினபூமி நிருபர்னு சொல்லிடுறாரு பன்னீர்செல்வம். நாங்கள் இதெல்லாமே ட்ராமா பண்ணி வச்சிருக்கோம்னு ஏற்கனவே கேட்கணும், நீங்க கேட்கறது மாதிரி கேளு, அவர் புரியலன்னா நான் விளக்கம் சொல்லிடுறேன்ட்டாங்க ஜீவா பிரபாகரன். இவர் கேட்கிறாருங்க, நீங்க தமிழ் அதுல இன்னும் இருக்கு, அதெல்லாம் ஆவணங்கள் பூரா நம்ம ராமகிருஷ்ணன். ஏன்னா அவர் ஆய்வு, நீங்க யாரு ராமகிருஷ்ணன் சாதாரண மீட்சி இவங்க எல்லாருமே ஆய்வு நூட்கள் எழுதிட்டு இருக்காங்க. இவங்க குரலற்றவரின் குரல் PK மூக்கேத்தை அவரை பற்றி சட்டமன்ற உரை ஒரு புத்தகம் தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த சட்டமன்றத்தில் நடந்தது பூரா ஆய்வு செஞ்சு பல ஆண்டுகளா தயார் பண்ணி எழுதிருக்காங்க. அவரை பற்றி இதுவரைக்கும் புத்தகமே வரலங்க. முதல் தமிழ்நாடு பாருங்க, ஒருத்தர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். கச்சத்தீவை மீட்கும் போது பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே ஒரு MP இருந்தா PK மூக்கேத்தவரு கச்சத்தீவை பற்றி. அப்பா ராமநாதபுரம், அவரை பற்றி ஒரு புத்தகம் கூட கிடையாது, வரலாறு இல்லைங்க. அது தொகுத்தவருங்க அவரு. நீங்க நினைக்கிறீங்க அவங்க சாதாரண மீட்சி கருத்து பற்றைன்னு வச்சிருக்காங்க. ஏராளமான ஆய்வு நூல்கள் நம்ம ஆய்வு இருக்காரு, தொழில் நூட்களை வெளியிடுறாங்க. இந்த அவரை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவுக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, 100 ஆண்டுக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வரக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாம கார்த்திகை யாராருக்கிட்டே போய் பாருங்க, பிளக்ஸ் வைக்கிறாங்க, உசம்பில் வைக்கிறாங்க. அந்த பிளக்ஸ் எல்லாம் விஜய் இருக்காருங்க, தேவர் இல்லைங்க, முத்துராமலிங்க தேவர் இல்லைங்க, மூக்கே தேவர் இல்லைங்க. அந்த மண்ணின் 3 கல்லூரியை கட்டி வச்சவருங்க. நாம் படிக்கலைனாலும் இந்த ஏழை படிக்கிட்டு 3 கல்லூரி அனுமதியில் உண்டு, வேலநீலி நல்லூர், உசிலம்பட்டி இதெல்லாம் கட்டி கொடுத்தவரு. அவர் படம் இல்லைங்க. இது யாருன்னு தெரியாது. உசிலம்பட்டியில கூட இப்படி இருக்குமான்னு கூட யாருக்கும் தெரியாது. அங்க படம் இருக்குங்க. அப்ப வரலாறு இந்த சமூகம் அவனுக்கு சரியாக போதிக்கவில்லை பாருங்க. சீனாவில் ஒரு பழமொழி இருக்கான், அந்த ஏரியாவில் பிரச்சனை காலம்னா ஆசிரியர்கிட்ட முதல்ல எப்பயாவது போடுறாங்க குற்றவாளி. ஏன்னா நல்ல சமூகத்தை கற்பித்து நல்ல மாணவனை உருவாக்கி இருந்தாங்கன்னா இங்க இந்த கேள்வி கேட்டது வந்து வருமா, சமூகம் உருவாகுமா? அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு கேள்வி கேட்கப்பட்டதுங்க. இதுல சிறப்பு என்னன்னா, கலைஞர் பாலம் திறக்க வர்றாரு, கேள்வி கேட்டாச்சுங்க. கேள்வியில என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது நீங்க என்ன இருக்கு அந்த பத்திரிகை ஆவணங்களை அவருக்கு கொடுத்துருக்குங்க. ஏன்னா அவரை ஆய்வு செய்யணும், நாளைக்கு எல்லாம் தொகுத்து வரக்கூடிய கேள்வியில கலைஞர் சொல்லிடுறாருங்க, என் கவனத்திற்கு வரவில்லை, பரிசீலிக்கப்பட்டு மைக்கை ஆஃப் பண்ணிட்டு தமிழ் குடிமகனாக எந்திரிக்கிறார். தமிழ்ல உடனே ஏதாவது சொல்லணும்னு அவர் உட்கார சொல்லிடுறாருங்க. கலைஞர் உட்கார சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அது அந்த பேட்டியில வருங்க, நான் விரைவில் பரிசீலிக்கப்படுவேன், மைக்கை மூடிட்டு நாளைக்கு உத்தரவு போடுறேன்னு சொல்லிடுறாரு ஜீவா. 23/2
2000ங்க 24/2/2000 உத்தரவுங்க அரசாணைங்க. இது 13 அது அடுத்த சொன்னாங்க 13ங்க. 23ல கேள்வி, 24ல அரசாணை. இவர் இங்கிருந்து அப்போ யாருன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பிற்பட்டத்துறையுடைய அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இங்கிருந்து சொல்லிட்டாங்க பிஎஸ், நாளைக்கு டேபிள் சிஎம் உடைய டேபிளுக்கு உத்தரவு அரசாணை போடுறது மாதிரி வேணும்ட்டாங்க. அப்போ ஒரு டெப்டி கலெக்டர் இருக்காரு, இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு 3 மணிக்கு என்னை கூப்பிடுறாரு, நீங்கள் வாங்கன்னு. யார் அவரை பார்க்கணுன்ட்டாங்க. நான் போனேன். என் கூட வந்து ஒரு தலைமை ஆசிரியர் வர்றாரு, அவர் பேச சொல்ல விரும்பல இருக்காரு, வெளியே போச்சுட்டாரு. அவர் டெப்டி கலெக்டர் வெளியே மாட்டாரு, நீங்கள் மட்டும் வாங்கண்ட. ஏங்க சிஎம் லெவலில் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா நான் சொன்னேன், பல முறை சொல்லி எதுவுமே செய்யாதனால சிஎம் சொன்னேன், இனிமேல் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டார். நான் செஞ்சுதானேன்ட்டாரு. 24/13 அந்த அரசாணை வந்து 13ங்க. 23/2/2000 சொல்கிறோம், 24/2ல அரசாணைங்க. அது அரசாணை வந்துருச்சு, அப்படியாவது விட்டாங்களா? இல்லை அமெண்ட்மெண்ட் இஷ்யூ ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. அமெண்ட்மெண்ட் விதியில் அந்த ஸ்பெஷல் ரூல் இருக்கு 264 திருத்தம் பண்ணலான்ட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இப்போ நீங்கள் கார்த்திக் ஒரு படம் எடுத்தார், பார்த்துருக்கீங்களா? வடநாட்டுக்காரங்க கொள்ளையடிச்சுட்டு ஒரு படம் வச்சு பார்த்தீங்களா? தீரன். அந்த படம் யாரை வச்சுன்னா நம்ம சுதர்சனம்னு ஒரு அமைச்சர் இருந்தாருங்க, திருப்பட்டநலத்துறை அமைச்சர். அவர் யாருக்குமே அவர் மதுரைக்கு ஒரே ஒரு முறை வந்தாருங்க. அது எங்கே வந்தாருன்னா கருமாத்தூருடைய தொடக்கப்பள்ளியுடைய 50வது நூற்றாண்டு விழாவுக்கு நாங்கள் போய் சொன்ன உடனே வரேன்னு வந்தாருங்க. வந்து ஒச்சாண்டம்மன் கோயிலெலாம் வந்தா சாமி கும்பிட்டு தாங்க போனாது. அன்னைக்கு நைட்டில் தாங்க வடநாட்டு கொள்ளக்காரங்க இறங்கி அவர் ஷூட் பண்ணிடுறாங்க. கும்மிடிப்பட்டியுடைய எம்எல்ஏங்க அவர் அந்த இதில் தங்கியிருக்காரு வீட்டில். வடநாட்டுக்காரங்க வந்து கொள்ளையர்கள் இறங்கி எம்எல்ஏ சுற்றுறாங்க. நாங்கள் இங்கே வந்துட்டு போகவும் அவரை போய் வீட்டில் அவருடைய பங்களாவில் பார்க்க போகிறோம். நானும் தன் போய் பார்க்க போகும்போது இந்த ஃபோட்டோவெல்லாம் கொடுத்தோம். பார்த்துட்டு உடனே சாப்பிட சொன்னார், அவங்க வீட்டில் சாப்பிட சொன்னார். சாப்பிட்டு வந்தோங்கன்னா உடனே அவருக்கு பிஏ அனுப்பி செக்ரட்டரிட்ட அனுப்புறாரு. நானும் அவரும் போகிறோம். இவங்க மினிஸ்டருக்கு சொந்தக்காரங்க அப்படித்தாங்க சொல்லி விட்டாரு. சுதர்சன் சொன்னது சொந்தக்காரங்க மினிஸ்டருக்கு. அதனால நீங்கள் உடனே இந்த அமெண்ட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணி 7 அரசாணை 7 தாங்க அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணி கல்வித்துறையில் என்னைக்கு கொடுத்தாங்களோ ஆன்டி டேட்டு போடுறாங்க. அந்த டேட்டிலிருந்து இவங்களுக்கு புறத்துக்கு என்னது ஊதிய வழங்கலாம், ரயில்வே ஸ்டேஷன் பண்ணலாம்னு கொடுத்துட்றாங்க அரசாணை. அதுதாங்க மூலம். அது வரைக்கும் கல்லர் சிறை பள்ளியில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தமிழ் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பில்லைன்னு அந்த விதியில் அது இல்லை. சார் அதை போடிட்டாங்க. இது வந்து அன்னைக்கு கலைஞருடைய ஒரு முத்தாய்ப்பாக பண்ணதுங்க. சரி, தலைமை ஆசிரியர் வந்துட்டாங்க. உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் போலாமா? கிடையாதுட்டாங்க. நம்ம ஆளுகளேவும் அரசாணையில் இடம் இல்லை, தவறு, விதியில் வந்து அந்த 264 இல்லைன்ட்டாங்க. இல்லைன்னு உடனே இது மாதிரி சொன்ன போடப்பட்ட பேனலில் போன தலைமை ஆசிரியர்லாம் ரிவர்சன் ஆகிடுறாங்க. அவங்க பாருங்க, நம்ம வந்து வர்றோம், தமிழாசிரியர் வர்றோம், ஹைகோர்ட்டில் பேசிங்க. ஹைகோர்ட்டில் ஒரு வீரக்கருவனை வச்சு ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறோங்க. அந்த ரிட்டுலேயே என்ன செய்யணும்னா கடைசியில் சக்ஸஸ் ஜெயிச்சிடணும். ரிட்டுலேயும் வழங்கலாம்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க, பிஎட் முடிச்சிருக்காங்க, கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தாங்க இன்றைக்கு வரைக்கும் தமிழாசிரியர் பூரா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வர்றாங்கன்னா அந்த தீர்ப்பு தாங்க. அதுக்கு பிறகு தாங்க இது கல்லர் சீரமைப்போட இது அவர் சொன்ன மாதிரி இதாதுங்க. எத்தனை நாள் நாங்கள் இரவு நேரத்தில் கூட ஹைகோர்ட்டில் இருந்துருக்கோம் தெரியுங்களா? இரவில் நைட்டு தாங்க அந்த தீர்ப்பவே வாங்கினோம். தீர்ப்பை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கமிஷனர் அண்ணாமலைன்னு இருந்தாருங்க. அவர் நைட்டு தங்கியிருக்காங்க. நைட்டு 11 மணிங்க. இப்போ இந்த மேலக்காலில் கூட ஒரு ஓய் இருந்தாருங்க. அவர் ஆஃபீஸில் அவன் கூடயே தெரியாது, அவர் கூட இருக்கும். அவர் தாங்க இருக்கார். லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. நானும் சஞ்சீவி தாங்க போகிறோம். நைட்டு 10 சர்க்யூட் ஹவுஸில் கதவை தட்டுறோம். தூங்கிட்டாரு, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ என் பேரை சொல்ல, அவர் எந்திரிச்சிருவாருன்றோம். பேரை சொல்லுன்னு லைட்டை போட்டாருங்க. யார்? அண்ணாமலை லைட்டை போட்டார். என்னன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி தீர்ப்பு வாங்கினேன். என்னங்க நைட்டு வரேன்? நைட் தான் தீர்ப்பு வாங்கணும், நைட் தான் தீர்ப்பு வாங்கணும்னு சொன்னான். சரி அப்படியா, அப்போ நான் காலையில் தேனிக்கு போகிறேன். உடனே டிஆர்ஓ, அப்போ டிஆர்ஓ இருக்காங்க, இன்சார்ஜ் வந்து கலெக்டர், அவர் ரெகுலர் ராஜாமணி தான் இருந்தார். டிஆர்ஓட்ட சொல்லி இரவோடு இரவாக காலையில் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருங்கன்ட்டு ஃபோன் அடிச்சுட்டு போயிடறாங்க. அதுதாங்க அன்னைக்கு தமிழாசிரியர்லாம் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வர்றதுக்கு காரணமே அதாங்க. அதுக்கு முன்னாடி வரவே முடியலைங்க.
கள்ளர் சிறைப்பு வரலாற்றுல தமிழாசிரியர் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அதுக்கு முன்னாடி பதவி ஏற்கவே முடியலை. இதுக்கு பின்னாடி இவ்வளவு போராட்டம் இருக்கு. இதுக்கு மிக முத்தாய்ப்பு வந்து வீரகதிரனுடைய அட்வொகேட், அவரை இப்போ அட்வொகேட் ஜெனரலாக இருந்தாங்க. இந்த அவர் தாங்க முழு இந்த கேஸை எடுத்து நடத்தி ஹைகோர்ட்ல நாகமுத்துன்னு ஒரு ஜட்ஜு இருந்தாங்க தஞ்சாவூர், அவர் தாங்க இந்த தீர்ப்பே கொடுத்தாரு. அந்த தீர்ப்பை டெய்லி நான் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படியும் நம்ம சீரமைப்புல இருக்கக்கூடிய அலுவலர் கூட புரிஞ்சுக்கிற முடியாதுங்க. ஒரு நீதிபதி படிச்சு இவ்வளவு அழகா தீர்ப்பு சொல்லியிருக்காருன்னா அந்த தீர்ப்பெல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும், புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு போறேன் அந்த தீர்ப்புல. அது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் நான் பார்த்தீங்கன்னா இதோட இல்லைங்க, இதாங்க இவர் சொன்ன ஸ்பெஷல் பீஸுங்க. நாங்கள் அமைச்சர் வீட்டுக்கு போயிருக்கோம், வந்திருக்கீங்கன்னு தெரியல. அவர் விருந்தினருக்கு KK சார் தாங்க அமைச்சர் வீட்டுங்க. அவர் என்ன பேசுனான்னு தெரியுங்களா? உங்க ஆபீஸ்ல வேலை எல்லாம் அமைதியா இருக்காங்க, நாங்கள் போயிட்டு அண்ணாச்சின்னு கூப்பிடுவாங்க. வாங்க அண்ணாச்சி வந்துட்டீங்களான்னு சொல்றாருங்க. என்ன சொன்னாருன்னா உங்க செக்ரட்டரிக்கும் கமிஷனருக்கு மாலுமே கூட லாயக்கில்லாத போட்டு இப்பயே வார்த்தை சொன்னாருங்க. மாலுமே கூட லாயக்கில்லாத ஒரு சின்ன வேலையை பாருங்க, உங்களுக்கு இதை கூட செஞ்சு தராம 4 வருஷமா 5 வருஷமா வச்சுக்கிட்டு டெய்லி உங்களோட பிரச்சனையாவே இருக்குன்னு சொன்னாருங்க. சொல்லிட்டு தாங்க அதுவும் அப்படியே நடக்கலைங்க. அவர் ஆட்சியில் அப்படியே இழுக்குதுங்க. கடைசி இது பார்த்தீங்கன்னா டீ கடை பெஞ்சில் போட்டோம்ங்க. டீ கடை பெஞ்சில் ஒரு நாள் காலையில் செய்தி இதை போடுறோங்க, இந்த மாதிரி பிரச்சனை 5 ஆண்டுல கள்ளர் சிறைப்பு பள்ளியில் கொடுக்கலன்னு சொல்லுப்போ டீ கடை பெஞ்சில் போட்ட உடனே அன்னைக்கு தாங்க காலையிலேயே அந்த அமைச்சர் வந்து இந்த செய்தி போயிருங்க. அன்னைக்கு தாங்க அந்த எத்தனை வருஷம் கொடுக்கலன்ற பேப்பரை பூரா எடுத்துக்கிட்டு உடனே வாங்கன்னு சொல்லி அதை பாஸ் பண்ணி 5 ஆண்டுக்குரிய அந்த சிறப்பு கட்டணத்தெல்லாம் கொடுக்குறாங்க. நிலுவையெல்லாம் என்ன செய்யறாங்க, கள்ளர் பள்ளிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்குன்னா அந்த டீ கடை பெஞ்சில் போடுறோம். என் மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் பயிற்சி இப்போ நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல கள்ளர் பள்ளியில் 3 ஆசிரியர் +2 ட்ரைனிங் இருந்துச்சுங்க. +2 பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் பயிற்சி படிச்சுக்கலாம். எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வந்தாங்க. +2க்கு +2 இருக்கும் ஆசிரியர் பயிற்சிக்கு. அது கள்ளர் சிறைப்பு பள்ளியில் 3 பள்ளிகள் இருந்துச்சுங்க. செக்கானூர்னி, நாட்டாமங்கலம், ராஜராணிங்க, இந்த 3 பள்ளிகள் இருந்துச்சுங்க. +2 ஆசிரியர் பயிற்சி 2 இயர்ஸ் படிச்சுக்கலாம். அவங்க +2 எடுத்துக்கிறாங்க. டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் அவங்க வேலைக்கு போய்க்கலாம். இது என்ன இதுன்னா சில காலகட்டத்தில் இந்த கோர்ஸை வைண்ட் அப் பண்ணிடுறாங்க. +2 இருக்கிறத எடுத்துக்கிட்டு டிப்ளமோ கோர்ஸுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆசிரியர் பயிற்சி தனியாக கொண்டு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிட பள்ளிகளுக்கு டயட், அப்போ அதுக்கு பிறகு டயட்னு வந்துடுங்க. ஆதி திராவிட பள்ளிகளுக்கு வந்து டயட்டில் வந்து ஒரு செக்ஷன் பிரிவு ஆதி திராவிட மாணவர்கள் மட்டுமே படிப்பாங்க, வேற அது கிடையாதுங்க. அப்போ ஒரு பத்திரிகையில் நான் ஒரு செய்தி போட்டு விட்டுருங்க, இந்த மாதிரி வந்து கள்ளர் சிறைப்பு பள்ளிகளில் மதுரை, தேனி, திண்டுக்கல்ல இந்த பள்ளிகளில் இருந்துச்சு. இப்போ அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நீ வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஆதி திராவிட பள்ளிகளில் மட்டும் இந்த இதை வச்சிருக்கீங்க. இதே மாதிரி ஏன் வந்து கள்ளர் சிறைப்பு பள்ளியில் இல்லாட்டி இந்த 3 மாவட்டத்தில் இருக்க கள்ளர் இன மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு தனி பிரிவு துவக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே இது மேலே எனக்கு பேப்பர் SRA பதிவு இருக்குங்க. இதெல்லாம் அப்படின்னா என்னை கமிஷனர் விசாரணைக்கு கூப்பிடுறாருங்க, ஆய்வுக்கு கூப்பிடும்போது என்கிட்ட சொல்றாரு, கமிஷனர் சொல்றாரு, நீங்க வந்து இனத்தை தூண்டி விட்டு அரசுக்கு எதிர்ப்பாக தூண்டி விடுறீங்க. நான் சொன்னேன், அப்போ ஆதி திராவிட பள்ளி செக்ஷன் இருக்குல்ல, அப்போ அதே மாதிரி இந்த இனத்துக்கு ஏற்கனவே இருந்தது தானே கேட்குறேன் அப்படின்னு உடனே இல்லை நீங்க அந்த இதில் கடைசி சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. அவர் சொன்னார் இதே கரெக்டானது, அரசுக்கு நாங்கள் கோப்பம் வைக்கிறோம்னு சொல்லி டீக்கல்பட்டியில கொடுக்காம திருச்சிக்கு போயிருங்க. திருச்சிக்கு பாளையத்துல 1, திருச்சியில 1ங்க. 3 கேட்டதுக்கு 2 கொடுக்குறாங்க. திருச்சியில அப்ப துறைராஜ் தாங்க சேடவெட்டி தொகுதி. அப்ப சேடவெட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்காருங்க. அவர் என்ன பண்றாரு, ஏன் தொகுதியில இருந்து எப்படி ஜியோ ரிலீஸ் பண்ணிடுறாருங்கன்ட்டாருங்க. ஜியோ ரிலீஸ் பண்ண இருந்தாரு, இதுக்குத்தான் வரண்டாங்க. அப்ப டீக்கல்பட்டியில இருந்த டைரக்டருடைய பிரின்சிபால் ஒரு அரசுக்கு கடிதம் வைக்கிறாருங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இங்க ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஒரு பிரிவு இருக்கும் பொழுது கள்ளர் இன மக்களுக்கு